என்னோட டேல நான் யூடியூப்காக ஒர்க் பண்ணுவேன், என்னோட 9 to 5 ஜாப் பார்ப்பேன், அப்புறம் என்னோட கரியரில் டெவலப் ஆகிறதுக்கு டெய்லி உட்காந்து படிப்பேன் அண்ட் ஜிம்முக்கு ரெகுலராகவும் போவேன். அப்புறம் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு டெய்லி ஐ வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸ். ஸோ இவ்வளோத்தையும் ஒரு நாளில் பண்ணுறதுனால ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோத்தையும் ஒரு நாளில் பண்ணக்கூடாதுப்பா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணு, அப்போ தான் உனக்கு குயிக்காக சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் ஏ மெச்சூர்ட் மென் நவ், யூ ஷுட் நோ டு பேலன்ஸ் எவ்ரி திங்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதும் கரெக்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் என்ன பண்ணேன்னா, இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணேன்னா ஐ ஹவ் ரியலி ட்ரைட் போத். ஷேவ் எல்லாம் பண்ணி எதுவும் பண்ணலை, ஆக்சுவலி ஐ ஹவ் ட்ரைட் போத். இந்த வீடியோவில் ஒன் அட் அ டைம் பெஸ்ட்டாக இல்லை மல்டி டாஸ்க் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது ரெண்டுத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலி இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு, ஃபைனலி வாட் ஐ ஃபவுண்டுன்றது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன் அட் அ டைம். இப்போ நம்மளோட பிரெயின் ஒரு நேரத்தில் ஒரே விஷயம் தான் பண்ணும், மல்டி டாஸ்கிங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. இப்போ நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் உங்கள் மேனேஜரோட இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்கீங்க. அட் த சேம் டைம் 5 minutesல நீங்கள் ஒரு மெயிலும் ஷேர் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தில் இப்போ உங்களால் ஒரே விஷயம் தான் பண்ண முடியும். எய்தர் உங்கள் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை லிசன் பண்ண முடியும், அப்படி இல்லைனா அந்த மெயிலை டிராஃப்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயத்த ஒரே நேரத்தில் பண்ணவே முடியாது. இதை இன்னொரு எக்ஸாம்பிளோடய நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அட் த சேம் டைம் மொபைலில் ரீல்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தான் உங்களால் பண்ண முடியும், ரெண்டு விஷயத்தையும் அட் அ டைமில் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட பிரெயின் ஒரு இன்டெலிஜென்ட் திங்கும் ஒரு நான் இன்டென்சிவான திங்க் மட்டும் தான் பண்ணும். நான் இன்டென்சிவான திங்னா எந்த மாதிரினா, இப்போ பாட்டு கேட்டுகிட்டே வெசல்ஸை வாஷ் பண்ணுறது, பாட்டு கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது, பாட்டு கேட்டுட்டு வாக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இவங்க சொன்ன மாதிரியே ஒன் அட் அ டைமை நான் ட்ரை பண்ணேன். என்னோட 9 to 6 ஜாபை முடிச்சுட்டு டெய்லி யூடியூப்காக 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா யூடியூப்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ இந்த டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணதுனால அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணணும், வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், வீடியோக்கு ஐடியாஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிச்சானா, கிடைக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்னோட 9 to 6 ஜாபுக்கு அப்புறம் யூடியூப்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய டைம் இருந்துச்சு. அந்த டைம் எல்லாத்துலேயும் நான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, வெளியே சுற்றுறது, இந்த மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் ப்ரொடக்டிவ் ஆஸ் வெல். கபீர், நம்மளோட பிரெயின்னால மல்டி டாஸ்கே பண்ண முடியாதுன்னு சொல்கிறா, அப்புறம் நீ எப்படி மல்டி டாஸ்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் பண்ணுறது மல்டி டாஸ்கே கிடையாது, அது ஒரு ஸ்விட்ச் டாஸ்க். ஃபஸ்ட்டு மல்டி டாஸ்க்னா என்னன்னா, ஒரே நேரத்தில் பல வேலையை செய்கிறது பேர் தான் மல்டி டாஸ்க். ஸ்விட்ச் டாஸ்க்னா என்னன்னா, ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறது தான் ஸ்விட்ச் டாஸ்க். ஸ்விட்ச் டாஸ்க் பண்ணுறதுனால ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, ஒரே நாளில் உங்களால் மல்டிபிளான ஒர்க்ஸை பண்ண முடியும். இப்போ நான் எப்படி யூடியூப்காக ஒர்க் பண்ணுறேன், என்னோட 9 to 6 ஜாப், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஒர்க்ஸை உங்களால் பண்ண முடியும். அண்ட் உங்களோட டே ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக வரும். கபீர், புரிஞ்சு போச்சு, மல்டிபிள் டாஸ்க் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. ரியல் ட்விஸ்டே இங்கே தான் வருது. இந்த ரெண்டு விஷயத்தையும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வாட் ஐ ஆக்சுவலி ஃபவுண்டுன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களோட ப்ரைமரி ஒர்க் படிக்கிறது மட்டும் தான் இருக்கும். அண்ட் காலேஜுக்கு போகும்போது உங்களோட ப்ரைமரி ஒர்க் படிக்கிறது அண்ட் பேஷனுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது உங்களுக்கு பேஷன் இருக்கும், படிக்கணும், ஒர்க் செய்யணும், இந்த 3 விஷயமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு பேஷன், ஒர்க், நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். So what I'm trying to say here na, one at a time is the key to do multiple or switch task. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறேன்னா 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட ஃபிட்னஸ் ஜெர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ஒர்க் அவுட்டை எப்படி போடணும், டயட் பிளானை எப்படி மேக் பண்ணணுன்ற நாலேஜ் எனக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி தான் யூடியூப் ஒன் அட் அ டைம் 1.5 year நான் ஸ்பெண்ட் பண்ணி அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி வீடியோஸ் போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஸ்விட்ச் டாஸ்கிங்கே நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, நாளிலேருந்து நான் வந்து ஜிம்முக்கு ரெகுலராக போகிறேன், அண்ட் நான் கோடிங் கற்றுக்க போகிறேன், அண்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அண்ட் ஜீரோலேருந்து இது எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா, ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூ டு டூ தோஸ் திங்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபிட்னஸை எடுத்துக்கோங்க. ஃபிட்னஸ் எடுத்து 3 months ரெகுலராக ஜிம்முக்கு போங்க. அதுலேருந்து நான் தேவைப்படுற நாலேஜை அக்வயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ்னு என்னன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கில்லுக்கு மூவ் ஆகுங்க. கோடிங் கற்றுக்கிறீங்களா, கோடிங்க்கு ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்லி கற்றுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் டாஸ்க் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரியலி பெட்டர். My recommendation. நெக்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் டாஸ்கில் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களோட டைமை ஷெட்யூல் பண்ணுங்கள். எந்தெந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறத கிளியராக எழுதி வைங்க. அண்ட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூ டு அச்சீவ் 100% அந்த ஷெட்யூலில். நானும் 80 to 90% அச்சீவ் பண்ணேன். அன்றைக்கி நைட் நான் சாட்டிஸ்ஃபைடாக போய் தூங்குவேன். செகண்ட் திங், ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் இந்த ஷெட்யூலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண முடியாது. என்னால் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 weeks என்னால் இந்த ஷெட்யூலில் இருக்க முடியும். 2 weeks அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, தட் மீன்ஸ் இந்த 15th day
டேயில் நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துருவேன். ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டாச்சு, நான் எந்த வேலையும் பண்ணாமல் சும்மாவே தூங்கிட்டு இருப்பேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, ஏதாச்சும் மூவி வந்துச்சுன்னா மூவி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ இதனால் என்ன ஆகுனா நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த பர்ன் அவுட் ஸ்டேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபாலோ. எனக்கு இது ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.